நேற்று ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். யூடியூப்பை திறந்துட்டா சிரிப்பு சிரிப்பாக வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அந்த தொடர்ச்சி தான் இது. அது எப்படின்னா, ஒன்று தன் புத்தி இருக்கணும், பெரியவங்க சொல்லுவாங்க. அப்படிலாம் சொல் புத்தி இருக்கணும். இப்போ நமக்கா ஒரு புத்தி இருக்கணும். இல்லைனா யாராவது ஒரு ஒன்று சொல்கிறாங்கன்னா அதை புரிஞ்சுக்கணும். எதையுமே புரிஞ்சிக்காம ஒரு கிணறு இருக்குன்னா அந்த கிணறுல போய் விழுந்தா அதுக்கு பேர் என்ன? பூமுட்டை தானே. ரெண்டாவது கழுத கெட்டா குட்டிச்சோறு. இப்போ ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், வயசு பொண்ணு வயசு பையன் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் கரெக்டாக தான் இருக்காங்க. வயசு பொண்ணு வயசு பையன், உண்மையாக சொல்கிறேன், எனக்கு 38 வயசாகுது, நான் பார்த்ததில் சொல்கிறேன், வயசு பொண்ணு வயசு பையன் ரொம்ப கரெக்டாக இருக்காங்க. இந்த கல்யாணம் ஆனதுக்கப்புறம் 2-3 புள்ள பெற்றவங்க இருக்கிறாங்கல்ல, என்னையும் சேர்த்தான் சொல்கிறேன், யோகிதையா, நான் என்ன மட்டும்லாம் குறிக்காதல்ல, என்னையும் சேர்த்தான் சொல்கிறேன், மற்றபடி எல்லாரையும் சொல்லலை, நல்லவங்களும் இருக்கிறாங்க. நான் தப்பானவங்களை மட்டும் சொல்கிறேன். இந்த கல்யாணம் ஆனவங்க 2-3 புள்ள பெற்றவங்க, ஒன்று அந்த பையன் என்ன பண்ணுறான், பொண்டாட்டியை விட்டுறான், 10 பொண்டாட்டி தேடுறான், பொண்டாட்டியை விட்டுறான், 10 பொண்டாட்டி தேடுறான், பொண்டாட்டிக்கு தெரியாமல் காவந்து பண்ணிக்கிறது, ரொம்ப உத்தமன். அதே மாதிரி இந்த புட்டச்சி இருக்கால, உரத்தவனை பார்க்கறதோட இல்லை, 10 பயலை பார்க்கறது, 10 பயலும் பத்த மாட்டேங்க. இது நல்ல ஒன்று சொன்னாலும் சரி, கெட்ட ஒன்று சொன்னாலும் சரி. இந்த காலத்தில் எப்படின்னா, ஒரு பொண்ணுக்கிட்ட நல்லா பேசுகிறானுவோ, பழகுறானுவோ, அவள்கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகிறானுவோ, வீடியோ கால் பேசுகிறானுவோ, நல்ல மாதிரியாக பேசுகிறானுவோ, அவளுடைய ஃபோட்டோ ஆதாரங்கள் நிறையா வச்சுக்கிட்டு மிரட்டுறது. எப்படி மிரட்டுறதுன்னா, உன் புருஷன்கிட்ட சொல்லிவிடுவேன், உன் தம்பிகிட்ட சொல்லிவிடுவேன், உன் அண்ணங்கிட்ட சொல்லிவிடுவேன், உன் சொந்தக்காரன்கிட்ட சொல்லிவிடுவேன், உன் பந்தக்காரன்கிட்ட சொல்லிவிடுவோம், மிரட்டுறது. அதெல்லாம் தெரிஞ்சும் கேள்விப்பட்டும் சில பெண்கள் அதே தப்பை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா ஒழிஞ்சு திருந்துறதே கிடையாது. இப்போ ஒருத்தி ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஃபோட்டோ வச்சுட்டு மிரட்டுறதோ, அவன் தம்பிக்கு சொல்கிறோன்னு சொல்கிறதோ, புருஷனுக்கு சொல்கிறோன்னு சொல்கிறதோ, குடும்பம் கெட்டு போயிடும், உனக்கு உயிர் போயிடும். தெரிஞ்சுட்டா புருஷனுக்கு பொண்டாட்டிக்குள்ள. அதெல்லாம் தெரிஞ்சு ஒரு பொண்ணுக்கு ஒரு நிலைமைன்னா, ஒரு பொண்ணு இல்லை, பல பெண்களுக்கு அந்த மாதிரி நிலைமை நடந்துக்கிட்டு இருக்கு, நடக்குது. அதெல்லாம் தெரிஞ்சும் சிலர்கிட்ட சில விஷயங்களை நம்ம சொன்னோம்னா மரமட்டையில் ஏற்றுக்கிறதே இல்லை. திருப்பி அந்த கிணத்துல தான் விழுவுறான், திருப்பி அந்த குழியில தான் நம்ம புதைச்சிக்கிறான் அப்படிங்கிறது. நம்ம என்ன பண்ண முடியும்? கடவுள் இருக்காரு, அவருக்கு காவந்து பண்ணுவார், கண்டிப்பாக பண்ண மாட்டார். அது மாதிரி இந்த வயசு பொண்ணுங்களை கூட நம்பிடலாம். இந்த கல்யாணம் ஆனவங்க இருக்காங்க பாரு, 10 பொண்டாட்டி வச்சுக்க நிற்கிறானோ, 10 பொண்டாட்டி, கள்ள பொண்டாட்டி.